33 வருஷம். 1992ல ஜாயின் பண்ணேன். 1989ல டெல்லியில வேற துறையில இருந்தேன். 92 ஜூலைல பூனால ஜாயின் பண்ணேன். 10 வருஷம் அங்க முதல்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. டெல்லியில இருந்தேன். திருப்பி 2004ல இங்க வந்தேன். 2004ல் இருந்துட்டு பிறகு 2000 அதிலிருந்து தொடர்ந்து பணியாற்றி இந்த துறையில பல டிவிஷன்ஸ் இருக்கு. இது வந்து நம்ம தனிப்பட்ட கணிப்புன்னு இல்லை. இப்போ வந்து எப்படி பார்த்தீங்கன்னா வந்து இந்திய வானிலை துறை கணிப்பு தான் எல்லாமே. ஏன்னா அடிப்படையில் டேட்டாஸ் அங்கேருந்து தான் வரப்போகுது. சன்லைட் உள்ள பூமியில் வந்து விழுந்தபோது அதுதான் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. நமக்கே சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1940 இருந்த சென்னை கிடையாது. இப்போ எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அப்போ நிறைய இடங்களில் வந்து ஒரு தோப்புகள் க்ரீனரி நிறைய இருந்திருக்கும். இப்போ நீங்கள் வந்து செயற்கைக்கோள் படங்கள் மூலமாக கடந்த 20-30 வருடங்களுடைய படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ பேசணும் நிறைய இடத்துல இருந்த க்ரீனரி போர்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டு பில்டிங்ஸ் வந்தாச்சு. காற்றுல வெப்பம் அதிகமானால் ஒரு டிகிரி ஏறினா 7% வாட்டர் வேப்பர் ஏறும். ஸோ அப்போ வாட்டர் வேப்பர் மோர் இருக்கும் பொழுது அந்த தொடர்ந்து வரக்கூடிய செயற்கை இந்த ஹைட்ராலஜிக் சைக்கிள் அந்த இயக்கம் இதெல்லாம் வந்து மாறுபடும். சுத்தமாகவே வெயில் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஒரு 2-3 நாள் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில கொஞ்சம் அதிக நாள் நமக்கு வெப்பம் அதிகமாக இருக்குது. இந்த நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய ஜனவரி பிப்ரவரி குளிர்காலம், மார்ச் ஏப்ரல் மே தான் கோடைக்காலம் சொல்லுவோம். பிப்ரவரியோட இடையில கொஞ்சம் மார்ச்சில் கொஞ்சம் நல்லா இருந்தது, இடையில ஒரு நாள் இருந்தது. ஏற்ற இறக்கங்கள் இயல்பான ஒரு விஷயம் தான். வாவ் தமிழானியர்களுக்கு வணக்கம். இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல முன்னாள் தலைவர் பாலச்சந்திரன் அவர்கள் நம்முடைய வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுக்கு எப்படி சார் அந்த வானிலையில் ஆர்வம் வந்துச்சு? கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சிங்கிற ஊர், அங்கே தான் வந்து இப்போ ஸ்கூல்லாம் அங்கே தான் படித்தது. காலேஜும் முடித்தேன். அங்கே இயற்பியல் பேசிக்காக ஃபிசிக்ஸில் படிச்சிருந்தது. ஓகே. முதுநிலை பட்டம் பெற்றதுக்கப்புறம் வந்து டெல்லியில், இந்த துறை கிடையாது, டெல்லியில் வந்து வேற ஒரு நீர்வளத்துறை வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன் முதல்ல. அதுக்கப்புறம் வந்து இந்த துறைக்கான விளம்பரம் வந்தது, அட்வர்டைஸ்மெண்ட் வந்த பொழுது அதில் ஜாயின் பண்ணோம். இது வந்து முதல்ல இந்த துறைக்கு தான் வரணுங்கிற மாதிரிலாம் இல்லை. இயற்பியல் பேசிக்காக ஃபிசிக்ஸ் படித்து வந்தேன். ஃபிசிக்ஸ் சார்ந்த துறையில் ஈடுபடணும் அப்படிங்கிற பொழுது ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து இந்த துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி ஃபிசிக்ஸ் எப்படி இங்கே அப்ளை ஆகுதுங்கிறது கூட தெரியாது. இங்கே வந்து எங்களுக்கு வந்து ஒரு வருட காலம் வந்து நமக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் கொடுக்கும்பொழுது தான் அதில் எப்படி வந்து இயற்பியலும் மேக்ஸும் எப்படி இதில் அப்ளிகேஷன் ஆகுதுங்கிறது அப்புறம் இன்ட்ரெஸ்டாக வந்து டெவலப் ஆனது. ஆரம்ப காலத்துலேருந்து இந்த துறைக்கு வரணுங்கிற மாதிரி திட்டம்லாம் கிடையாது. ஆனால் இந்த துறைக்கு புது பசங்க வரணும்னாக்கா அதுக்கும் தனியாக படிப்புகள் எதுவும் இருக்கா, இல்லை இயற்பியல் படிச்சு? தற்பொழுது இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இயற்பியல், மேக்ஸு, அப்புறம் வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. முதுநிலையை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக வந்து மெட்ராலஜிங்கிற சப்ஜெக்ட் வந்து இளநிலையில் அதிகமாக இல்லை. முதுநிலையை பொறுத்த வரைக்கும் வந்து சில கொச்சின் யூனிவர்சிட்டியில் இருக்குது, ஆந்திரா யூனிவர்சிட்டியில் இருக்குது, அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இது வந்து 2 நிலையாக நம்ம இந்த துறைக்கு வர்றதுக்கு வந்து 2 நிலை. வந்து உதவியாளர் நிலை அப்படிங்கிறபோது பார்க்கும்போது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மூலமாக நடத்துவாங்க. இன்னொன்று வந்து யூபிஎஸ்சி மூலமாக வந்து அதிகாரிகள் இருக்குது. தற்பொழுது காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் யூபிஎஸ்சி மூலமாக செலக்ட் ஆகிறது. இப்பொழுதெல்லாம் வந்து துறையில் கூட வந்து நேரடியாக வந்து அந்த அமைச்சகமே வந்து மினிஸ்ட்ரியே வந்து டைரெக்டாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கூட எடுக்கிறாங்க. சயின்டிஸ்ட் சிடிஇ அந்த மாதிரி கூட எடுக்கிறாங்க. வெவ்வேறு நிலையில் வந்து இது வருது ரெக்ரூட்மெண்ட். நீங்கள் சமீபமாக தான் ஓய்வு பெற்றிருக்கீங்க, போன வாரம் தான் ஓய்வு பெற்றிருக்கீங்க. எத்தனை வருஷம் அந்த துறையில் இருக்கீங்க? 33 வருஷம். 1992ல ஜாயின் பண்ணேன். 1989ல டெல்லியில் வேற துறையில் இருந்தேன். 92 ஜூலைல பூனால ஜாயின் பண்ணேன். 10 வருஷம் அங்கே முதல்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து டெல்லிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. டெல்லியில் இருந்தேன். திருப்பி 2004ல் இங்கே வந்தேன். 2004ல் இருந்துட்டு பிறகு 2000 அதிலிருந்து தொடர்ந்து பணியாற்றி இந்த துறையில் பல டிவிஷன்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம டிவியில் வந்து ஃபோர்காஸ்ட் சொல்கிறது மட்டும்தான் எல்லோரும் பார்ப்பாங்க. இது பேசிக்காக வந்து பல காம்பனன்ட்ஸ் இதில் இருக்குது. அதில் வந்து அந்த ஒவ்வொரு துறையிலும் வெவ்வேறு துறை இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்குது, ஃபோர்காஸ்டிங் டிவிஷன் இருக்குது, அதே மாதிரி ட்ரைனிங் டிவிஷன் இருக்குது. இந்த மாதிரி பல துறைகள் இருக்குது. எல்லா துறையிலும் வெவ்வேறு இடங்களில் பணியாற்றிட்டு கடைசியாக வந்து துறையுடைய இந்த தெற்கு மண்டலத்துக்கு தலைவராக இருந்து ரிட்டையர். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலே வந்து சென்னை வானிலை முகமாக நீங்கள் இருக்கீங்க. நீங்களாகட்டும் சரி, ரமணன் சார் ஆகட்டும் சரி, பசங்களுக்கு ஒரு ஹீரோ. ஏன்னா நீங்கள் வந்தீங்கனாலே லீவ் விட்டுருவாங்கன்ட்டு ஒரு இது இருக்கும், ஒரு ஹீரோ வர்ஷிப் மாதிரி இருக்கும். இந்த ஜாபை விட்டு நீங்கள் வெளியே போகிறது எப்படி, அந்த மிஸ் பண்ணுறீங்க சார்? அதாவது ஃபண்டமெண்டலாக வந்து பேசிக்காக வந்து அந்த அனௌன்சிங் பார்த்து தான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து திரையில் வர்றது வந்து எப்பொழுதுமே நம்ம முக்கியமாக எடுக்கிறோம். இதுக்கு பின்னாடி பல பேர் ஒர்க் பண்ணுறாங்க.
யூஸ்வலாகவே நம்ம ஸ்கூலில் ஜாயின் பண்ணோம் வெளியே வரணும் தெரியும், காலேஜில் ஜாயின் பண்ணால் வெளியே வரணும் தெரியும், எந்த துறையில் பணியாற்றினாலும் வெளியே வரணும் தெரியும். இது வந்து அந்த அதிகாரப்பூர்வமாக செய்யலாம். இது சயின்ஸ் துறையாக இருக்கிறதுனால தொடர்ந்து நாம் படிச்சுக்கிட்டு இருக்க முடியும். இதில் வந்து இன்னும் தொடர்ந்து நம்ம ஒர்க் பண்ண முடியும். என்னன்னா நம்ம அதிகாரப்பூர்வமாக அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது இல்லை, மன நிறைவான ஒரு விஷயம் தான். இப்போ கூட உங்கள் ஐடியில் வந்து சென்னை வானிலை ஆய்வு மையம் படத்தை தான் வச்சுருக்கீங்க. அந்தளவுக்கு இன்னும் மனசில் இருந்து அது போகலை அப்படின்னு சொல்லுங்க. உங்கள் ஃபேமிலி வந்து உங்கள் ஃபோர்காஸ்ட் வந்து பார்ப்பாங்களா? அது அவங்க என்ன இது பண்ணுவாங்க? அவங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஃபோர்காஸ்ட்டுங்கிறது இப்போ சமீப காலகட்டங்களில் இருந்து பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் ஒரு தேவையுள்ள இதுவாக இருக்குது. அவங்க டிவியில் வரும்போது பார்ப்போம். பட் தொடர்ந்து அதை பார்த்துட்டே இருக்கிறதுன்னு ஒன்றும் கிடையாது. தேவைப்படும் பொழுது கேட்டுக்குவாங்க, அவ்வளோதான். இப்போ ஓய்வுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஆக்சுவலி இப்போ 1 month தான் ஆச்சு ஓய்வு முடிஞ்சு. நான் வந்து இந்த துறை சம்மந்தப்பட்ட இன்னும் ஏன்னா எந்த துறையிலையும் வந்து நான் முன்னாடி சொல்லும்போது இது ஒரு அறிவியல் துறை, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு எழுதி வைக்கல. இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. ஏன்னா பர்ஃபெக்ட் துறையாக இருந்தால் நம்ம எல்லா சமயங்களையும் நம்ம ஃபோர்காஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஆக இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த அறிவியல் வளருது. அதை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கேன். அகடமிக் லைனில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக காலேஜஸ் இதில் எல்லாம் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி இதில் இப்போ இதுலேயே ஒரு நிறைய பேர் தனியாக ஃபோர்காஸ்ட் இருக்காங்களா? அந்த மாதிரி நீங்கள் தனியாக பண்ணுறது அந்த மாதிரி ஐடியா? இல்லை அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இந்த வருஷம் எப்படி இருக்கும் வெயில்? இது வந்து நம்ம தனிப்பட்ட கணிப்புன்னு இல்லை. இப்போ வந்து எப்படி பார்த்தீங்கன்னா வந்து இந்திய வானிலை துறை கணிப்பு தான் எல்லாமே. ஏன்னா அடிப்படையில் டேட்டாஸ் அங்கேருந்து தான் வரப்போகுது. வானிலை கணிக்கிறதுக்கு வந்து எப்படி வந்து பேசிக்காக நம்ம சொல்லுவோம், வானிலை கணிப்புன்னு என்னென்னா இப்போ இருந்த நிலையில் அடுத்த நிலைக்கு எப்படி போகுது அப்படி தான் கணிக்க போகிறோம் நம்ம. அப்போ முதல் வந்து இப்போ என்ன நிலையில் இருக்குது, அதுக்கப்புறம் அடுத்த நிலைக்கு எப்படி போக போகுது, இது ரெண்டுத்தையும் கணிக்கிறதுக்கான இதில் வந்து பேசிக்காக டேட்டா வேணும். இப்போ நமக்கு வெளியே ஒரு அட்மாஸ்பியர் இருக்குன்னா அதில் என்ன ப்ரெஷர், என்ன டெம்பரேச்சர், காற்று எந்த திசையிலிருந்து வீசுது, காற்றுல என்ன வெப்பம், காற்றுல எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது, இந்த மாதிரி பல இடங்கள்லேருந்து விவரங்கள் பெறணும். ஸோ ஒரு நெட்வொர்க் ஆஃப் அப்சர்வேட்டரிஸ் இருக்குது. இது கிரவுண்ட் லெவலில். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து ஹைட்டில் கிரவுண்ட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் எப்படி காற்று வீசுது, அங்கே என்ன டெம்பரேச்சர் இருக்குது, அதில் அந்த மாதிரி விவரமெல்லாம் வேணும்னா நமக்கு பலூனில் இன்ஸ்ட்ருமெண்ட் அட்டாச் பண்ணி டெய்லி மார்னிங் ஒரு 5:30 ஈவினிங் 5:30 வந்து இந்தியாவில் வெவ்வேறு பகுதியில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம மீனம்பாக்கத்தில் இது ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பலூன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே போகும்போது அங்கிருந்து நமக்கு அறிவியல் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் கடலில் அது சைக்ளோன்லாம் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த செயற்கைக்கோள் நமக்கு வந்து சேட்டலைட்ஸ் மூலமாக இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கிது, ரேடார்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த இதெல்லாம் டேட்டாஸ் வந்தாச்சு, டேட்டா வந்தாச்சு. அடுத்து இந்த டேட்டாக்கள் மூலமாக ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து வானிலை வரைபடங்களை நம்ம மேப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி இந்த டேட்டாவில் வந்து மேப்பில் பிளாட் பண்ணிவிட்டு அதை அனலைஸ் பண்ணும் பொழுது எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, எப்படி அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது, இப்போ அப்புறம் அது எப்படி எவால்வ் ஆச்சு பழைய காலகட்டங்களில், அந்த மாதிரி டெவலப் பண்ணிட்டு வந்தது தான் ஆரம்ப காலகட்டத்தில். பிறகு வந்து நம்ம இப்போ வந்து மேக்ஸை மாற்றிட்டோம். எல்லாமே வந்து இயற்பியல் திருப்பி ஒரு இயற்கையில் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஒரு மேக்ஸ் இருக்கணும். ஒரு ஃபோர்ஸ், ஒரு பொருள் நகருதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும். ஸோ என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிற பொழுது பூமியை வந்து சின்ன சின்ன பகுதியாக பிரிச்சுட்டு என்ன எனர்ஜி உள்ளே வருது, எவ்வளோ எனர்ஜி வெளியே போகுது, அது எந்தெந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, இதையெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கும்பொழுது மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனாக மாற்றிட்டோம்னா அது வந்து நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் என்கிற அடிப்படையில் இப்பொழுது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. சமீப காலகட்டத்தில் செயற்கை நுண்ணறிவுங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு. ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேசிக்காக வந்து டேட்டா ட்ரிவன் மெத்தட்ஸும்பாங்க. பழைய டேட்டாக்களிலிருந்து நம்ம வந்து பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அது கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இது மாதிரி பல மாதிரியான நிகழ்வுகள்லாம் அதில் இருந்துக்கிட்டு இருக்கிற பொழுது அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதில் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுற நிலையிலிருந்து சரி, அதை அனலைஸ் பண்ணுற நிலையிலிருந்து சரி, அதுக்கப்புறம் அதிலிருந்து அந்த ப்ராடக்ட்ஸ் ஜெனரேஷன்ஸ், அப்புறம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம வந்து டெக்ஸ்ட் ஃபார்மில் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி டிவியில் பேசுகிறது அப்படி தான் நிலையில் இருந்தது. ரொம்ப முன்னே போகும்போது வானொலி மட்டும்தான் இருந்தது, ரேடியோ மட்டும்தான். அந்த மாதிரி காலகட்டத்தில் இப்போ வாட்ஸ்அப் வரைக்கும் எல்லாமே வந்தாச்சு. நம்ம கிராஃபிக்கலாக படங்கள் பார்க்குறோம், பலவிதமான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, எல்லாம் டெவலப் ஆகும் பொழுது இந்த துறை வளர்ந்துகிட்டே வருது. இப்போ ஒரு பேசிக் டவுட்ஸ், இப்போ மழையை பொறுத்த வரைக்கும் மழை அளக்கிறதுக்கு ஒரு மழைமானி இது ரெயின் கேஜ் இருக்குது. வெயில் எப்படி டெம்பரேச்சர்? வெயில் வந்து டெம்பரேச்சர் தான், மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எப்படி போயிருக்கு அதை வந்து நமக்கு வந்து யூஸ்வலாக வந்து ஒரு வெயில் ஏறும்பொழுது நமக்கு காற்றுடைய வெப்பம் நிலை உயரப்போகுது. இல்லை பேசிக் என்னக்கா, இப்போ உடம்புல என்ன டெம்பரேச்சர் நம்ம தெர்மாமீட்டர் மாதிரி இது எப்படி? இதுவும் அதே தான், இதே தெர்மாமீட்டர் மாதிரி கான்செப்ட் தான், இதே தெர்மாமீட்டர் கான்செப்ட் தான். இதை வந்து எலக்ட்ரானிக்கலாக மாறும் பொழுது செமிகண்டக்டர் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெண்டு இப்போ எல்லாத்துலேயும் மாடல் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸும் வருது, இந்த பேசிக்காக ஓல்டு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி. தெர்மாமீட்டர் அதே தான், உங்களுக்கு உடம்புக்கு மெஷர் பண்ணுற மாதிரியே தான். காற்று வெப்பநிலை ஏறும் பொழுது அந்த வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி மெர்க்குரி எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆனாலும் ஒரு இடம் வரைக்கும் போய் நின்றுட்டு திருப்பி வெப்பம் கீழே இறங்கும் பொழுது அந்த இண்டிகேட்டர் மாதிரி இருக்கும், அந்த இண்டிகேட்டர் அங்கேயே நின்றுடும். நம்ம இது கீழே இறங்கி வரும், அந்த இண்டிகேட்டர் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் போயிருக்குன்னு தெரிஞ்சுட்டு
அதுலேருந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர்ஸ் பார்க்கணும். இது வந்து அளவீடு செய்யக்கூடிய ஒரு மெத்தட். இப்போ பொதுவாகவே மே மாதம் தான் வெயில் அதிகமாகுவாங்க. இப்போ ஏப்ரல்லையே வந்துட்டு பல இடங்களில் 100 டிகிரி தாண்டி வெயில் அடிக்குது. அதே ஒரு சில இடங்களில் மழையும் பெய்யுது. என்ன ரீசன்? இப்போ வெயில் சமீப காலமாக அதிகரிக்கிறதுக்கு என்ன ரீசன்? பொதுவாகவே நம்ம வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம் குளோபல் வார்மிங்கிற கான்செப்ட் சொல்கிறோம். கிளைமேட் சேஞ்சுங்கிறத கூட ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். அது ஒரு 1980 அதுக்கு முன்னிட்ட காலகட்டத்திலிருந்து நம்ம எக்ஸ்பேன்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய போது நம்ம இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்குது, சுற்றுப்புற சூழ்நிலையில் மாற்றுறோம். அந்த மாற்றங்கள் நிகழும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய எல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் தான். சன்லைட் உள்ள பூமியில் வந்து விழுந்த போது அதுதான் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இங்கே இருக்கக்கூடிய நம்ம காலகட்டம் இப்போ நமக்கே சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1940 இருந்த சென்னை கிடையாது. இப்போ எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அப்போ நிறைய இடங்களில் வந்து ஒரு தோப்புகள் க்ரீனரி நிறைய இருந்திருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து செயற்கைக்கோள் படங்கள் மூலமாக கடந்த 20-30 வருடங்களுடைய படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ பேசுகிறோம். நிறைய இடத்துல இருந்த க்ரீனரி போர்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டு பில்டிங்ஸ் வந்தாச்சு. அப்புறம் வாட்டர் பாடிஸ் எல்லாம் போயிட்டு வந்து வாட்டர் இது சொல்கிறாங்க. இது மாதிரி மாற்றங்கள் லோக்கல் சேஞ்சஸ் வரும் பொழுது முதல்ல அந்த சன்லைட் விழுந்தது வந்து சாயிலில் விழுந்தது, இல்லைன்னா ஒரு க்ரீனரி பார்ட்டில் விழுந்தது. இப்போ வந்து எல்லாமே காங்க்ரீட் மேலே விழுது. ஸோ காங்க்ரீட் இது இருக்கும் பொழுது உங்களுக்கு அப்சார்ப்ஷன் மாறும், அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ் மாறும். அப்போ மரம் அந்த இலைகள் இழுத்துடும். அந்த மாறுது. மரம் இருந்த இடத்துக்கும் காங்கிரீட் இருந்த இடத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு பொருளும் அதனுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி வெப்பத்தை உள்வாங்கும். அப்போ அதனுடைய தன்மை மாறும் பொழுது டெம்பரேச்சர்ஸ் மாறும். டெம்பரேச்சர் மாறினா எல்லாமே அதை தொடர்ந்து தான் டென்சிட்டி மாறுது, காற்றினுடைய ப்ரெஷர் மாறுது, விண்டு மாறுது. இது மாதிரி எல்லாம் ஒன்று விட்டு ஒன்று தொடர்ந்து இருக்கிறதுனால மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே வருது. இதில் 2 விஷயம் ஒன்று இருக்குது. ஒன்று வந்து டைனமிக்ஸ், அதாவது இன்டர்னல் டைனமிக்ஸ், எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸும்பாங்க. உள்ளேயே மாற்றம் நமக்கு சொல்லக்கூடியது. அதிலிருந்தே இயற்கையாகவே மாற்றங்கள் இருக்குது. அது ஏன் என்னன்னு தெரியாத ஒரு தொடர்ந்து அதை ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மற்றது வந்து வெளிப்புறத்தில் நாம் செய்யக்கூடிய சேஞ்சஸ், நம்ம வெளியே செய்ய சேஞ்சஸ் வரும்பொழுது அந்த சேஞ்சஸ்னால் ஏற்படக்கூடிய இது 2ம் கலந்ததுனால உங்களுக்கு வெப்பங்கள் மாறிட்டே வரும்பொழுது ஒவ்வொரு பகுதியில் மாற்றங்கள் வரும்பொழுது சில பகுதியில் நமக்கு அதிக வெப்பமாகும், சில பகுதியில் வந்து மாற்றங்கள் நிகழ்கிறது. இது வந்து மழையும் பெய்யும். ஆமாம், இது வந்து கோடை மழை எல்லாமே வந்து சேஞ்சஸ் இடம் மாறி மாறக்கூடியது. ஒரு இடத்துல பெய்யக்கூடிய மழையோட அளவு மாறக்கூடியது பார்க்குறோம். இப்போ 2015 பார்த்தீங்கன்னா வந்து அப்போ சொல்லும் பொழுது 30 சென்டிமீட்டர் 24 மணி நேரத்தில் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. ஆனால் இப்போ 21 பார்த்தீங்கன்னா 21 சென்டிமீட்டர் 4 மணி நேரத்தில் பெய்கிறதுல பார்க்கலாம். இப்போ சமீப காலத்தில் குறுகிய காலகட்டத்தில் வந்து ஷார்ட் இன்டர்வலில் ரொம்ப இன்டென்ஸ் ரெயின்ஃபால்லாம் பார்க்குறோம். நம்ம வந்து வார்மிங் இருந்ததுனால வார்மர் குளோபலில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே டெம்பரேச்சர்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும்போது அட்மாஸ்பியரில் ஒரு இயக்கம், அது ஒரு டைனமிக்ஸுங்கிற பொழுது இதனால் கூட மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ அந்த மாற்றங்களில் வேறு முன்னே இருந்த மாதிரி இருந்ததை விட இப்போ அதிகமாக இருக்கக்கூடியது. காற்றுல வெப்பம் அதிகமானால் ஒரு டிகிரி ஏறுனா 7% வாட்டர் வேப்பர் ஏறும். ஸோ அப்போ வாட்டர் வேப்பர் மோர் இருக்கும் பொழுது அந்த தொடர்ந்து வரக்கூடிய இந்த ஹைட்ராலஜிக் சைக்கிள், அந்த இயக்கம் இதெல்லாம் வந்து மாறுபடக்கூடும். இப்போ எதிர்காலத்தில் சொல்கிறாங்க வெயில்னா அதிகமாக வெயில் அடிக்கும், மழைக்காலம் ரொம்ப அதிகமாக மழை பெய்யும், ஒரே நாளே 50 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட மழை பெய்யும் அப்படின்னு. அது இனிமேல் அப்படி தான் இருக்குமா வெயில்னா? அதாவது தற்பொழுது வந்து 2 விஷயம். ஒன்று வந்து இது வரைக்கும் இருக்கிற டேட்டா வச்சுட்டு எப்படிலாம் மாற்றம் நடந்ததுன்னு ஒன்று சொல்கிறது, இங்கிருந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு நமக்கு சும்மா பேச முடியாது இல்லையா? அது ஒரு மாடல்ஸ். அப்படி மாடல்ஸ் பொழுது என்னது ஒரு கணக்கு போடணும். கணக்கு போடாமல் நம்ம எப்படி சொல்ல முடியும்? அது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த 50ங்கிற நம்பர், அது 30 கூட இருக்கலாம், 20 கூட இருக்கலாம். இந்த 50ங்கிற டிகிரியோ எதுவோ அந்த நம்பர் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா கிளைமேட் மாடல்ஸ். எப்படி ஒரு பெரிய பில்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன இது பண்ணுறாங்களோ, மாடல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி நம்மளுடைய அட்மாஸ்பியரில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒரு மாடலாக கொண்டு வந்துட்டோம்னா அதில் நமக்கு ஏற்ற இறக்கங்களை வச்சு நம்ம கணிக்கலாம். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்க்குறோம், இப்போ நமக்கு இமயமலை அங்கே இருக்குது. இமயமலை அங்கே இருக்கிறதுனால இங்கே வெதர் மாறுது. இப்போ வந்து அங்கே இல்லைன்னா வெதர் மாறுமா, இல்லை அப்படியே இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்ததுன்னா ஒரு செட்டு சொல்லுவாங்க, சார் அது அங்கே இல்லைன்னா மாறும் சார்ன்றாங்க. இன்னொருத்தர் சொல்கிறோம் அது மாறாதுன்னு சொல்கிறோம். இப்போ இங்கே நமக்கு வந்து பீச் இருக்குது. இந்த பீச் இங்கே இல்லைன்னா சென்னையோட டெம்பரேச்சர் மாறுமா மாறாதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் மாறுன்னு சொல்கிறீங்க, நான் மாறாதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த கேள்விக்கு அறிவுபூர்வமாக எப்படி ஆன்சர் சொல்ல முடியும்? இப்போ அங்கே அந்த பீச் இருக்குது, அந்த கடல் இருக்குது. அந்த கடல் இருக்கிறதுனால என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது. கடல் இல்லைன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு அப்போ கடல் முழுசாக எடுத்துடணும். ஆனால் ஃபிசிக்கலாக எடுக்கக்கூடிய சான்ஸ் இல்லை.
நடக்கும். அதை எடுத்துட்டு பார்க்கணும், நான் மாறுதா மாறலையான்னு பார்த்துட்டு முடிவுக்கு வரணும். அதே மாதிரி ஹிமாலயன் வந்து கட் பண்ணி எடுத்து எங்கேயாவது தள்ளி வச்சுட்டு மாறுதா மாறலையான்னு பார்க்கணும். ஆனால் இது முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? அதுதான் மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ். அது நடக்கக்கூடியதை, இயற்கையில் நடக்கக்கூடியதை நம்ம மேக்ஸாக மாற்றிட்டா, கணிதமாக மாற்றிட்டு அந்த கணக்கு போட்டு, இப்போ நம்ம முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா டேட்டா எடுத்து ஒரு ஒரு படம் கொண்டு வரும், மேப்பை கொண்டு வரும். அதே டேட்டா எடுக்காமல் கணக்கு போட்டு ஒரு மேப்பு கொண்டு வரேன். இப்போ ரெண்டும் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட இருந்தால், ஓகே இது டேட்டா எடுத்து வந்த படம், இது கணக்கு போட்டே சொல்ல வந்த படம். அப்போனா நான் டேட்டா எடுக்காமல் கூட இந்த கணக்கை வச்சுக்கிட்டு இப்போ இதில் ஏற்றலாம் இறக்கலாம், அந்த கணக்கை வந்து நம்ம மாற்றி பார்க்கலாம், இன்னும் டெம்பரேச்சர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போ அதிலிருந்து நான் சொல்லலாம் எதிர்காலத்தில் என்ன நடக்கலாம்ட்டு. ஆனால் அந்த சொல்கிறது வந்து ஈஸி, அந்த கணக்காக மாற்றுறது அப்படி இருந்தால் எல்லா கணக்கும் கரெக்டாக தானே இருந்திருக்கணும். அந்த முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. கிளைமேட் மாடல்ஸுங்கிற அடிப்படையில் தான் எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. பட் எல்லா மாடல்ஸுக்கும் அடிப்படையில் இன்னொரு எல்லை இருக்குது. என்னென்னா அசம்ஷன்ஸ். நம்ம வந்து செய்தித்தாள்கள் மொத்தத்துலையும் பார்த்தீங்கன்னா இது உருகும் அந்த மாதிரி ஒரு செய்திகள் மட்டும் போட்டிருப்பாங்க. அது வந்து அந்த எந்த ஆய்வுகளுடைய எண்டு ரிசல்ட் மட்டும் சொல்லக்கூடியது. அந்த ஆய்வுகளுக்கு எல்லா ஆய்வுகளுக்கும் அடிப்படை ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா லெட்டுன்னு ஒரு மாதிரி அது மாதிரி வச்சுருக்கலாம். சில கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம இப்படி வச்சுக்கிட்டு இருந்தால் இது மாதிரி நடக்கும்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சில ஒரு 20-30 வருஷங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பூத் இருந்தது. பூத்தில் தான் போய் ஃபோன் பண்ணுவாங்க, எல்லாருமே ஃபோன் பண்ணுறதெல்லாம் இருந்தது. அப்போது ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறான்னு வைங்க, அவர் வந்து நான் இப்போ 4 பூத் வச்சுருக்கேன், இது இப்போ வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இப்போ நான் எவ்ரி இயர் நான் ஆட் பண்ணிகிட்டே போனேன்னா இப்போ 2025 நான் இவ்வளோ சம்பாதிப்பேன்னு ஒரு கால்குலேஷன் போடலாம். அவர் என்ன அசம்ஷன் பண்ணுறாரு, மக்கள் தேவை வந்துக்கிட்டே இருக்கும், நிறைய ஃபோன் இது தேவைப்படும் அப்படிங்கிற பொழுது நான் இன்றைக்கி 4 பூத் வச்சுருக்கேன் அதனால் இப்படி ஏறும். அப்போ மொபைலுங்கிறது வரப்போகுதுங்கிறத அவர் திங்க் பண்ணவே இல்லை. இப்போ அந்த பூத்தில் எங்கே போச்சுன்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த லெட்டு வச்சுருக்கோம் பாருங்களா, அந்த இது மாறாமல் இருந்தால், மொபைலுங்கிற கான்செப்ட் மாறாமல் இருந்தால் இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து அறிவியல் அந்த ஒரிஜினல் கிளைமேட் சேஞ்சுடைய ரிப்போர்ட்ஸ் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே சினாரியோன்னு ஒன்று இருக்கும். பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் இப்போ நடந்துட்டு இருக்கிற மாதிரியே நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ணாமல் இருந்தால் எதிர்காலத்தில் இப்படி தான் நடக்கும். ஆனால் அதற்கு பதிலாக புதிய கண்டுபிடிப்புகளோ ஏதோ வந்துருச்சுன்னா இந்த மாற்றங்கள், அதனால் மாற்றங்கள் நிகழ்வதற்கு ஒரு தயார் நம்ம இருக்க வேண்டியது தான். ஆனால் இதுதான் உறுதியாக இருக்குன்னு சொல்ல முடியும். எல்லா மாடல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல்ஸ்லேயே பலவிதமான மாடல்ஸ் இருக்குது, ஒரே ஒரு மாடல் தான் கிடையாது. ஸோ இதுதான் நடக்க போதுன்னு உறுதியாக சொல்ல முடியும். அதில் அன்சர்டனிட்டி இருக்கும். எல்லா மாடலுக்கும் உள்ளே போய் நம்ம ஆய்வுமாக பார்க்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்துகிட்ருக்கோம். அதனுடைய நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இப்போ நீங்கள் சொன்ன 50 டிகிரி வரும்னு சொன்னதுக்கு ஆரம்ப கணக்கு போடுறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் மாறாமல் இருந்தால் இது 50 டிகிரி, அந்த எது மாறாமல் இருக்குங்கிறத நம்ம போய் பார்க்கணும். ஸோ அந்த அசம்ஷன் பேசிஸில் தான் நம்ம அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சஸ் சம்மந்தமாக இப்போ எதிர்காலத்தில் இது நகரக்கூடும், அது நடக்கக்கூடும். பட் என்ன சேஞ்சஸ் இருக்குது, அதனோட மேக்னிடியூடு வந்து உறுதியாக யாரும் சொல்ல முடியாது. இன்றைக்கி இவ்வளோ தான் மாறும், இவ்வளோ தான் இது பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. சேஞ்சஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ். உங்கள் அனுபவத்தை வச்சு இந்த வருஷம் வந்து வெயில் எந்த அளவுக்கு இருக்கும்? இது என்னுடைய அனுபவங்கிறது ஒன்று கிடையாது. நம்ம திருப்பியும் நான் சொல்கிறேன், தனிப்பட்ட மனிதனுடைய அறிவியலாக எடுத்து தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இப்போ வந்து இந்திய வானிலை துறையை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. இந்த மார்ச், ஏப்ரல், மே 3 மாத காலகட்டத்துக்கு பார்க்கும் பொழுது பொதுவாக நம்ம கோடைக்காலத்தில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் தான் இருக்கும். தென்னிந்திய பகுதியில் வரும் பொழுது நம்ம கடலோர பகுதியில் ஒரு மாதிரி, ஏன்னா கடலோர பகுதியில் நம்ம கடல் பக்கத்தில் இருக்கிறனால சீ ப்ரீஸுடைய இம்பேக்ட் இருக்குது. அதை பொறுத்து அது எப்படி இருக்குங்கிறது பொறுத்து இருக்குது. அவங்க கிடைக்கிறது வந்து இயல்பை ஒட்டி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். 1 or 2 days இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. ஹீட் வேவ்ஸில் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் இந்தியா அங்கே வந்து இயல்பையோட அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி. அப்படின்னா சென்னைக்கு அந்தளவுக்கு வெயில் இவங்க சில போர்ஷன் நம்ம வந்து எப்படின்னா நம்ம மொத்தமாகவே வெயில் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஒரு 2-3 நாள் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் கொஞ்சம் அதிக நாள் நமக்கு வெப்பம் அதிகமாக இருந்தது இந்த வருடம். நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய ஜனவரி, பிப்ரவரி குளிர்காலம், மார்ச், ஏப்ரல், மே தான் கோடைக்காலம்னு சொல்லுவோம். பிப்ரவரியோட இடையில கொஞ்சம் மார்ச்சில் கொஞ்சம் நல்லா இருந்தது, இடையில ஒரு நாள் இருந்தது. ஏற்ற இறக்கங்கள் இயல்பான ஒரு விஷயம்தான். ஒரு சீசனலாக சொல்லும் பொழுது ஒரு இண்டிகேட்டராக சொல்லலாம், ஒரு ஐடியா வச்சுருக்கலாம். பட் அதில் வேரியேஷன்ஸ் வில் டேக் பிளேஸ். இப்போ எத்தனை காலம் வரைக்கும் கணிக்க முடியும் சார்? எத்தனை காலகட்டம் வரைக்கும் கணிக்க? நீங்கள் டெய்லி ஃபோர்காஸ்ட்னு ஒன்று இருக்குது, கிளைமேட் ஃபோர்காஸ்ட்னு ஒன்று இருக்குது. டெய்லி ஃபோர்காஸ்ட்டில் இப்போ எப்படி பண்ணுறோம்னா 3 days ஃபோர்காஸ்ட்னு ஒன்று இருக்குது. அப்புறம் 5 குறுகிய கால வானிலை, மிட் வந்து 5 நாட்களுக்கான 7 நாட்களுக்கான வானிலை, அப்புறம் 4 வாரங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, அது வந்து எக்ஸ்டெண்டட் ரேஞ்சு,
அப்புறம் சீசனல் 30 டேஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய பருவமழைக்கு இல்லை பருவ வெப்பத்துக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடிய நம்ம சீசனல் ஃபோர்காஸ்ட்னு ஒன்று இருக்குது. இதையும் தவிர்த்து அடுத்து 3 ஹவர்ஸுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நௌகாஸ்ட். ஏன் அப்போ 3 ஹவர்ஸ் முன்னாடி 3 நாளைக்கு சொல்லிட்டீங்க, அப்போ 3 ஹவர்ஸ்க்கு ஏன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதுதான் மாற்றங்கள் உள்ளக்கூடிய விஷயம். அது 3 டேஸ்க்கு உள்ளதை நம்ம சொல்லிட்டோம், அதுலேயும் கூட மாற்றங்கள் நிகழலாம்ங்கிறதுனால தான் நௌகாஸ்ட். அதனால் ஃபோர்காஸ்ட்லேயே பல விதமாக இருக்குது. நௌகாஸ்ட்டு, ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங், மீடியம் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங், எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங், லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்டிங், 5 வகையாக நிறைய இருக்குது. ஸோ ஒவ்வொரு விதமானது இப்போ இந்த சீசனலுக்கெல்லாம் சொல்லும் பொழுது கடல் வெப்பநிலை, பசிபிக் கடல் வெப்பநிலை ஒரு குறிப்பிட்ட சொல்லும்போது எல்லினா, லானினா அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு சொல்லக்கூடிய ஒன்று. ஒரு இடத்துல நம்ம இந்த இடத்துல ஒரு வெதர் மாறுதுன்னா ஒன்று குளோபலில் நடக்கக்கூடிய விஷயம், அதுக்கப்புறம் ரீஜனில் நடக்கக்கூடிய விஷயம், அப்புறம் லோக்கலில் நடக்கக்கூடிய விஷயம், எல்லாமே சேர்ந்தது தான். இப்போது சில விஷயங்கள் குளோபலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே பாதிப்புக்கு உருவாக்கும். எல்லா குளோபல் மேட்டரும் இங்கே பாதிக்கணும் கிடையாது. அதே சமயத்தில் வந்து லோக்கலில் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இந்த இடத்துல மட்டும் ஃபங்க்ஷன் நடக்கும்போது ரேட் அதிகமாகிடும் சில பொருள்களுக்கு. அப்போ உலகம் முழுக்க ரேட் ஆகணும் தேவையில்லை. அதே சமயம் அங்கே எங்கேயாவது பெட்ரோல் விலை ஏறுச்சுன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் டேக்கிங் பிளேஸ். பெட்ரோல் விலை உலக அளவில் மாறாட்டியாலும் நம்ம அளவில் வந்து ஏதாவது திட்டங்கள் ஏதாவது ஒரு லா மாற்றினாங்கன்னா அதுக்காக திட்டம் போடும்போது அதில் விலை ஏற்றம் இருந்தால் அது பாதிக்கக்கூடும். ஸோ குளோபல் லெவல், ரீஜனல் லெவல், லோக்கல் லெவல் எல்லாம் சேர்ந்து தான் மொத்தமாக ஒரு இடத்துடைய வானிலையை கணிக்குது. இப்போ இவ்வளோ டெக்னாலஜி இருந்தாலும் ஒரு சில புகார்களும் விமர்சனங்களும் வருது. இப்போ மிக்ஜாம் புயல் அப்போ வந்துச்சு, அவர் தூத்துக்குடி மழையை வந்து சரியாக எங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கலனால அது எங்கே அது மிஸ் ஆகுது சார்? அதுதான் இந்த சயின்ஸ் வந்து ஒன்று கம்ப்ளீட்டாக எல்லாமே புரிந்து கொண்டு விட்டது அப்படிங்கிறது கிடையாது. எல்லாமே தெரிஞ்சிருந்த, எல்லாமே கம்ப்ளீட்டட், எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், இன்றைக்கி தப்பாக தான் ஃபோர்காஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யாரும் பண்ண மாட்டாங்க. இது நமக்கு தெரியும். இப்போ ஃபோர்காஸ்ட் பண்ணால் தப்பாச்சுன்னா தப்பானாலும் சரி, பண்ணாமல் போனாலும் சரி, அதுக்கான விமர்சனம் வரும்ன்றது தெரியும். ரூல் எல்லாமே கிளியர். இன்றைக்கி நம்ம வண்டி எடுத்து 2 பேர் அடிச்சுட்டு தான் கொண்டு வந்து வண்டியை நிறுத்த போகிறோன்னு யாருன்னு சொல்லலாம். ஆக்சிடென்ட்டுங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய விஷயந்தான். நிறைய தடவை வந்து இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். நம்ம சில கேம்ஸ் எல்லாம் பார்த்துட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து கேன்டீனில் பேசுவாங்க, அந்த 3வது பால் நம்ம டச் பண்ணி இருக்கக்கூடாது, அது பண்ணாமல் தான் நம்ம இதுவாயிருக்கலாம்னு. உங்களுக்கு தெரியுதுல்ல, அந்த 3வது பால் டச் பண்ணக்கூடாதுன்னு. அதை ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி போய் அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, கொஞ்சம் நிறுத்த, இந்த பாலை டச் பண்ணாதேன்னு அவருக்கு ஒரு இது சொல்லியிருக்கலாம்ல. ஸோ அந்த கேமில் ஒரு பவுலர் என்ன பண்ணணும்னு தெரியும், ஒரு பேட்ஸ்மேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியும், அந்த ரூல்ஸ் எல்லாமே தெரியும். அந்த கேமுடைய ரூல்ஸ் எல்லாமே டிசைன் பண்ண நம்மளால் அடுத்த பாலில் அந்த ஆள் அவுட் ஆவானா இல்லையான்னு தெரியாத ஒரு போர்ஷன் இருக்குது. அந்த நாம் செய்த விளையாட்டிலே நம்மளால் சொல்லக்கூட முடியாத ரிசல்ட் தெரியக்கூடிய ஒரு விஷயம். இது இயற்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நமக்கு சயின்ஸை பேஸ் பண்ணி இப்போ இந்த சயின்ஸை வச்சுக்கிட்டு தான் நம்ம அப்ரோச் பண்ணுறோம். அந்த ஃபெயிலியர் என்ன காட்டுது, இன்னும் புரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது, இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கிறதுன்னு தெரியணும். ஏன்னா கான்செப்ட் வந்து எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா மாறுதலுக்கு ஒரு போர்ஷன் ப்ராபபிலிட்டி. அதனால தான் வந்து டிட்டர்மினிஸ்ட் ஃபோர்காஸ்ட் கிடையாது. இப்போ ப்ராபபிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு வருவீங்களா அப்படின்னு சில டைம் சொல்லும்போது 50% வந்துடும் அப்படி, இல்லை 70% நாளைக்கு வந்தாலும் வருவேன். நாளைக்கு நீங்கள் தான் வர போகிறீங்க. சரி, உங்களாலேயே ஒரு இடத்துல சில சமயங்களில் சில சந்தர்ப்பத்தை சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிறது இல்லையா? அந்த மாதிரி அங்கே போகலைன்னா நான் வருவேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் சொல்கிறீங்க நீங்கள். இந்த ப்ராபபிலிட்டி கான்செப்டுங்கிறது எல்லா இடத்துலையும் வரக்கூடிய உண்டு. சயின்ஸ் நம்ம வந்து லேபில் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட் வேறு, அங்கே நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். இங்கே நத்திங் இஸ் கண்ட்ரோல். இப்போ வந்து நம்ம ஒரு 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 தண்டர்ஸ்டார்ம் நடக்குது, இல்லை ஒரு சைக்ளோன் நடக்குதுன்னா அதை தனியாக நம்ம பார்க்குறோம். சைக்ளோனுங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம பார்த்துட்டு போகிறோம். ஆனால் அது சுற்றிலையும் ஒரு மனிதன் கூட்டத்தில் இருக்கும்போது அவனோட கேரக்டர் மாறிவிடும். உள்ள தனியாக இருக்கும்போது அவனுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அவன் அந்த கேரக்டர் உள்ளவன் கூட்டத்தில் போனாலும் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. கூட்டம் எப்படி இருந்தாலும் நான் என்னோட கேரக்டர் மாற்ற மாட்டேன்றது ஒன்று இருக்குது. பல விதமான பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் சைக்ளோன் வரும்பொழுது அதனால தான் எல்லா சைக்ளோன் ஒன்றா இருந்தாலும், எல்லா மணிலும் ஒன்றா இருந்தாலும் எல்லாருக்கும் நேச்சர் மாறுபடுறதுனால அந்த சைக்ளோன் எந்த என்விரான்மெண்ட்டில் இருக்குது அந்த என்விரான்மெண்ட்டோடய அது இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து அதை ஒரு அயன் கர்டன் போட்டு க்ளோஸ் பண்ணி நிறுத்தி வைக்கல. ஸோ இன்ட்ராக்ஷன் சைட்லேருந்து நடக்குது, மேலேருந்து நடக்குது. நிறைய ப்ராசஸ் ஆர் டேக்கிங் பிளேஸ். எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. அதுதான் அது. அப்படி இருக்கும் பொழுது சில சமயங்கள் கணிப்புகள் நினைத்த மாதிரி இதுவாகக்கூடிய சூழ்நிலை, நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்காமல் போகலாம். சொல்ல கணிப்புகளும் இதுவாக போகலாம்.
சொல்லாததும் நடக்கலாம். இதுதான் இப்போ நிலைமை. இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட், நியூயார்க்லாம் வந்து எப்போ மழை ஸ்டார்ட் ஆகும் நீக்குன்னு துல்லியமாக சொல்கிறாங்கன்னு. அவங்ககிட்ட இன்னும் சேட்டலைட்ஸ் அதிகமாக இருக்குது, அது ஒரு காரணமா சார்? நம்ம இல்லை, டெக்னாலஜி என்பதை வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கூடாது. டெக்னாலஜி இருக்கலாம், டெக்னாலஜிங்கிறது வேறு. பட் நம்ம அங்கேயும் ரேடார் இருக்குது, இங்கேயும் ரேடார் இருக்குது, அங்கேயும் சேட்டலைட் இருக்குது, இங்கேயும் சேட்டலைட் இருக்குது, அங்கேயும் இதே மாதிரி சர்ஃபேஸ் அப்சர்வேட்டரி தான், இங்கேயும் அப்சர்வேட்டரி தான், பலூன்ஸ் தான். இப்போ பேசிக்காக ஒன்று புரிஞ்சுக்கணும், நமக்கும் அவங்களுடைய ஏரியாவுக்கும் பூமி வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு பந்து மாதிரி இருக்கக்கூடியது. நாம் ஈக்குவட்டரியல் பகுதியில், நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்கிறோம். இந்த லைட் இப்படி வந்து விழுதுன்னு நேராக விழுகும் பொழுது நிறைய லைட் விழுகும். இதே ஒரு பால் இப்படி வச்சிங்கன்னா அந்த மேலே போக ஸ்லைடாக தான் அந்த லைட் போய் விழுகும். சன் அப்படி தான் விழுகுது. பூமியோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈக்குவட்டரியல் ரீஜனில் இருக்கணும், அவங்க மிட் லாட்டிடியூட் ரீஜனில் இருக்காங்க. பேசிக்காக நம்மளோடது எல்லாமே கன்வெக்ஷன் பேஸ்டும்பாங்க. அதாவது இந்த சூடாகி இந்த ஏர் டெவலப் ஆகி இந்த ஹீட்டுனால ஏற்படக்கூடிய விஷயம். அங்கே வந்து ஃப்ரண்டல் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. ஒரு பக்கம் குளிர் காற்று, ஒரு பக்கம் கோடை வெப்பமான காற்று. இது ரெண்டும் வந்து 1000 கிலோமீட்டர்ஸ் அளவில் பெரும்பாலும் அந்த ஒரு படர்ந்துபட்டு இருக்கும். 15-20 கிலோமீட்டர் ஹைட்டுக்கு ஒரு பக்கம் ஃபுல்லாக கோல்டு. இப்போ நீங்கள் இப்போ ஒரு கற்பனையாக இங்கேருந்து நம்ம வந்து ஃப்ளைட்டில் கிளம்பி அப்படியே நேராக அண்டார்டிகா நோக்கி போகிற போது ஒரு பர்டிகுலர் இடத்துல நடுவில் நின்று இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக வார்மாக இருக்கும், ஒரு பக்கம் ஃபுல்லாக கோல்டாக இருக்கும். இது ரெண்டு சந்திக்கக்கூடிய அந்த பகுதி அது வந்து டைனமிக்ஸ் பேஸ்டாக இருக்கும் பொழுது அங்கே சக்ஸஸ் ரேட் அதிகம், ஆனால் ஃபெயிலியர் நிறைய இருக்குது. இங்கே எல்லாருமே 19 சொல்கிறது, நான் அங்கே போயிருந்தேன், அங்கே 5 மணிக்கு நிற்கும்னு சொன்னாங்க, 5 மணிக்கு அங்கே இருக்கக்கூடிய அனைத்தும் நாங்கள் வந்து சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா எங்கிட்ட நிறைய டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கேன். நான் அவங்கள்ட்ட ஃபெயிலியர் இருக்குது. இன்ஃபேக்ட் நான் வந்து நேஷ்னல் ஹரிக்கேன் சென்டருக்கு நான் அங்கே போன பொழுது ஒரு புயல் அங்கே வந்து அவங்களோட எதிர்பார்த்த மாதிரி அப்போ வந்து அவங்க இது மெக்சிகோவுக்கு போகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ஃபோர்காஸ்ட் எல்லாமே மெக்சிகோவுக்குள்ளார போகும்போது அது வந்து ஃபுல்லாகவே அட்லாண்டிக்கில் உள்ள கடலுக்குள்ளார போச்சு. அந்த டயத்தில் நான் ஒரு ஆய்வு அந்த இதுக்காக வேண்டி மீட்டிங்காக நான் போயிருந்தாங்க. அந்த நேஷ்னல் ஹரிக்கேன் சென்டர் யூஎஸில் அங்கே இருந்த பொழுது அவங்களோடு பேசிகிட்டு இருக்கும் பொழுது, ஏன் இந்த மாதிரி ஜாக்வின் இந்த மாதிரி இதுவாச்சு, இந்த சைக்ளோன் இப்படி போச்சு அப்படிங்கிற பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க சயின்டிஃபிக்காக எதாவது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்த போது அந்த எக்ஸ்பிளைன் சென்டரில் சொல்லிட்டு தட் இஸ் நேச்சர்னார் 2 கை வச்சுட்டு. ஸோ நாம் வந்து ஜென்ரலாக சில டைம் வி ஆர் பீயிங் கேரிட் அவுட் பை ஓவர் ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அங்கே கரெக்டாக சொல்கிறாங்க, கரெக்டாக சொல்கிறது, சக்ஸஸ் ரேட் இருக்குது, ஃபெயிலியர்ஸும் இன்னும் இருக்குது.